அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ரொம்ப அற்புதமான நவராத்திரி பற்றிய பதிவு தான். நவராத்திரி நமக்கு தொடங்கிருச்சு. மொத்தம் 9 ராத்திரிகள். சிவபெருமானுக்கு எப்படி சிவராத்திரியோ அதே மாதிரி அம்பிகை வழிபடுவதற்கு 9 நவராத்திரினா இந்த நவராத்திரி தான். வருடத்துல மொத்தம் 4 நவராத்திரிகள் இருந்தாலுமே இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய இந்த 4 ராத்திரி தான் எல்லாருமே கொண்டாடுவாங்க. இந்த நவராத்திரி நாள்ல அம்பாள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்தியின் ரூபமாக நம்ம வழிபட்டு வணங்கி வந்தோம்னா வாழ்க்கையில எல்லா சகல நன்மைகளும் நமக்கு சுபிக்ஷங்கள் ஐஸ்வர்யங்கள் நினைச்ச காரியம் நடக்கிறது, குடும்பத்துல மங்கள நிகழ்வுகள் நமக்கு நடக்கிறது, இப்படி எல்லா விஷயங்களும் நாம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி மொத்த குடும்பத்துக்கும் சகல ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியதுதான் இந்த நவராத்திரி. அப்படிப்பட்ட நவராத்திரி நாள்ல நம்ம வீடுகளில நிறைய பேர் கொலு வைக்கிற பழக்கங்கள் இருக்கும். சிலருக்கு கொலு வைக்கிறோம்னு ஆசை இருக்கும். ஆனா வருடம் வருடம் செய்யணுமே குடும்பத்துல அப்படி பழக்கங்கள் இல்லாமல் அதனால செய்யாம இருந்திருப்பாங்க. அப்படி கொலு வைக்க முடிந்தவங்க வைக்கலாம். வைக்க முடியாதவங்க எளிமையான இந்த அகண்ட தீப வழிபாட்டை தாராளமாக நம்ம வீட்டுல செய்யலாம். ரொம்ப எளிமையான முறைதான். செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நமக்கு என்ன வேண்டுதல் பிரார்த்தனைகள் அந்த தீபத்துக்கு முன்னாடி அம்பாள் கிட்ட நீங்க கேட்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமா எப்படி கைமேல் பலன் நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா இந்த அகண்ட தீப வழிபாட்டுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டுல ஏத்துறப்போ 9 நாட்களுமே அந்த சக்தியின் வடிவம் அம்பாளுடைய அனுகிரகமானது நம்ம வீட்டுல குடும்பத்துல என்னைக்குமே நிறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட அகண்ட தீப வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா பதிவுகளும் உடனுக்குடனே வரும். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். புரட்டாசி மாதத்தினுடைய அமாவாசைக்கு அடுத்து வளர்பிறை பிரதிமையில தொடங்கி விஜயதசமியில் நவராத்திரி முடியுது. முதல் 9 நாட்களில் முப்பெரும் தேவியரை நாம் வழிபடணும். முதல் 3 நாட்கள் துர்க்கையினுடைய வழிபாடு, நடுவுல இருக்கக்கூடிய 3 நாட்கள் லட்சுமியின் வழிபாடு, கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியின் வழிபாடு. இப்படி முப்பெரும் சக்தியில ஒவ்வொரு சக்திக்கும் 3 அம்சங்கள் இருக்கு. துர்க்கை, மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, லக்ஷ்மி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்மி, சாமுண்டி, இப்படி எல்லாம் இந்த 9 தேவிகளையும் நம்ம முறையா வழிபட்டு, அதாவது பெரிய அளவுல நீங்க பூஜைகள் பண்ணணும், கொலு வைக்கணும், அப்படி பெரிய அளவுல செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. அப்படி செய்ய முடியாதவங்க கூட எளிமையான தீப வழிபாட்டை நம்ம டெய்லி நம்ம சாயங்காலம் மாலை நேரத்திலேயோ இல்லைன்னா அதிகாலை நேரத்திலேயோ நம்ம தீபங்கள் மட்டும் ஏத்திட்டு நம்ம டெய்லி அம்பாள மட்டும் நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணினாலே போதும். இந்த 9 நாட்களும் அம்பாளை யாரொருத்தவங்க வணங்கி வழிபடுறோமோ அவங்களுக்கு சகல வரங்கள் கிடைக்கும். கேட்கின்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குடும்பத்திற்கு நல்ல ஐஸ்வர்யம், தனம், தானியம் எல்லாமே பெருகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நவராத்திரி நிறைய பேர் நவராத்திரியில 9 நாட்கள் இல்ல, ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு கலர்ஸ், அதாவது அவங்க போட்டிருக்கிற துணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க. முதல் நாள்ல இருந்து 9வது நாள் வரைக்கும் அந்தந்த நாளுக்கான அந்த நேரத்துல நம்ம ஆடைகள் அணிஞ்சு அப்படி பெண்கள் பராசக்தியுடைய ஒவ்வொரு அவதாரத்தை வழிபட்டு மகிழ்வாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு பெருமைகள் கொண்ட நவராத்திரி தான் இந்த நவராத்திரி. இந்த 9 நாட்களும் நம்முடைய வீடுகளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 9 நாட்கள் தானங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கஷ்டப்படுறவங்க, வசதி இல்லாதவங்களுக்கு ஏதாவது உணவு, உடை, பணம் இது மாதிரி கொடுக்கறது, இல்லைன்னா மத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க மனசுக்காக இறங்கி நம்ம செய்ய முடியுமோ இல்லையோ நம்மனால முடிந்த சக்திக்கு உட்பட்டு நம்ம ஏதாவது சின்னதான ஒரு விஷயம் நீங்க செஞ்சால் கூட போதும். அவங்களுடைய மனம் நிம்மதி அடைந்து எந்த இடத்துல தாய்மை குணம், கருணை இப்படி வெளிப்படுதோ அந்த இடத்துல அம்பாளுடைய அருளும் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. அதே மாதிரி கொலு வச்சாலும் சரி இல்லைனாலும் சரி மாலை வீட்டுல பூஜை அறையில எல்லாருமே நம்ம வீட்டுல ஏத்துவோம். முடிஞ்சவங்க டெய்லி அம்பாளுக்கு ஏதாவது ஒரு நிவேதன பொருள் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம், உலர் திராட்சைகள் வைக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒவ்வொரு நாளுக்கான கலவை சாதங்கள் அது மாதிரி ஏதாவது சுவாமிக்கு வச்சு நீங்க வழிபடலாம். அதே மாதிரி வீட்டுக்கு இந்த நாட்களில யாரு வந்தாலுமே எந்த பெண்கள் வந்தாலுமே அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு, தாம்பூலம் கொடுப்பது, அவங்களை
வரவேற்கணும்னு ஐதீகம் இருக்கு. ரொம்ப வசதி இருக்குன்னா ரவிக்கை, புடவை, பிட்டு, பூவு, வளையல் இந்த மாதிரி மங்கள பொருட்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்படி அதோட வெத்தலை பாக்கு வச்சு பண்ணணும். மத்தபடி வெறும் கையோட யாரையுமே வீட்டுக்கு வந்தவங்கள வந்து திருப்பி நீங்க அனுப்பக்கூடாது. ஏன்னா இந்த நாட்களில நம்ம வீடு தேடி வரவங்கள அம்பிகையுடைய அம்சமாகவே நம்ம வந்து கருதி அவங்கள உபசரிச்சு அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கறது, ஏதாவது தண்ணீர் குடுப்பது, பால் குடுப்பது இந்த மாதிரி நம் வீட்டுக்கு வர்றவங்கள நம்ம வரவேற்றாலே நிச்சயம் அந்த உபசரிப்புகளை அம்பாளை ஏத்துக்கொண்டு நம்ம ஆசீர்வாதம் செய்வதாக ஐதீகம் இருக்கு. அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்ல இந்த 9 நாட்கள் தொடர்ந்து செய்தாலே போதும். கண்டிப்பா அம்பாளுடைய அனுகிரகமும், அருளும் என்னைக்குமே நிறைஞ்சிருக்கும். நிறைய பேர் நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே கொலு வைக்கிறது மட்டும்தான் ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கொலு வைப்பது மட்டுமே கிடையாது. குடும்பத்துல அது பண்ண முடியாதவங்க அம்பாளை நினைச்சு இந்த 9 நாட்கள் இந்த மாதிரி அகண்ட தீபம் ஏத்துறப்ப நமக்கு நல்ல ஒரு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இப்படி 9 நாட்கள் ஏத்த முடியல, பெண்களுக்கான மாதவிடாய் காலங்களில இல்லாட்டி இந்த பதிவை தாமதமாய் பார்க்கலாம். அப்படி இருக்கிறவங்க கடைசி 3 நாட்கள், கடைசி 5 நாட்கள் அப்படி உங்களுக்கு குடும்பத்துல எப்படி செய்ய முடியுமோ அதற்கு ஏத்த மாதிரி கூட நீங்க இந்த தீபங்கள் ஏத்தலாம். இந்த தீபங்கள் ஏத்துறங்கிறதுன்னு தனியான ஒரு விதிமுறைகள் இருக்கு. அப்படி நம்ம கரெக்டா ஏத்துறப்பதான் அதற்கான முழு பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்ம குடும்பத்துல துர்க்கை வந்து வீட்ல நவராத்திரி காலத்துல ஃபர்ஸ்ட் எழுந்தருள சொல்லணும். அதனால இந்த தீபங்கள் ஏத்துவதற்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் மட்டுமே வச்சுதான் இந்த தீபத்தை ஏத்தணும். இப்போ நல்லெண்ணெய் விட்டு தீபங்கள் ஏத்துறீங்கன்னா உங்க வீட்டோட அம்பாள் படம் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த அம்பாள் படத்திற்கு வலது பக்கமா இந்த அகண்ட தீபத்தை நம்ம ஏத்தணும். இது எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய தாம்பூலம் இல்லாட்டி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதுல பச்சரிசியை பரப்பிட்டு அதற்கு மேல இந்த விளக்க வந்து நம்ம வச்சுக்கணும். இது வந்து வடக்கு, கிழக்கு, மேற்கு இந்த திசை நோக்கி மட்டும்தான் நம்ம இந்த தீபத்தை ஏத்தணும். தெற்கு நோக்கி இந்த தீபத்தை நம்ம வந்து ஏத்தக்கூடாது. இப்படி நவராத்திரி முடியிற வரைக்கும், அதாவது திரி வந்து இதற்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய திரி இருக்கும். எல்லா பூஜா ஸ்டோர்லயும் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்கி வச்சுட்டு அதே மாதிரி பெரிய சைஸ் அகல் விளக்கு வாங்கி வச்சுட்டு அதற்கு ஏத்த மாதிரி பெரிய சைஸ் திரியும் போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி எண்ணெய் விட்டு தீபம் ஏத்தணும். இந்த தீபமானது நமக்கு நவராத்திரி முடியிற வரைக்குமே நமக்கு இந்த தீபம் வந்து ஏத்துறங்கிறது ஏத்த மாதிரி இந்த எண்ணெய், நெய் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சு கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க விளக்குக்கு போடுகின்ற திரி இப்ப எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல பக்கத்துல இன்னொரு திரிய வந்து அந்த விளக்குக்குள்ளேயே வச்சுட்டு நீங்க ஏத்திட்டு இப்ப ஏற்கனவே எரிஞ்சு அந்த முடிஞ்ச திரிய வந்து பக்கமா அப்படி இழுத்துட்டு அதை குளிர வச்சுட்டு நம்ம அப்படி வெளியில எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம ராத்திரி தூங்க போறப்ப இதை வந்து இந்த விளக்க சுடர் விட்டு அப்படி எரியணும் அப்படின்னு இல்லைங்க. கொஞ்சம் இப்படி தீபத்தினுடைய சுடரை கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு அதற்கு ஏத்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் காத்து அடிக்குது, ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த விளக்கு வந்து அணைஞ்சிருச்சு அப்படின்னா, அச்சோ இப்படி அணைஞ்சிருச்சு அப்படின்னு மனசுக்குள்ள போட்டு அப்படியே ஒரு விதமான ஒரு கவலைப்படுவது, அவசகுணமா நினைக்கிறது, அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்க வேணாம்ங்க. அம்பாள மனசார வேண்டிக்கிட்டு திருப்பி அந்த விளக்க நீங்க ஏத்தலாம். இதனால எந்த ஒரு விதமான தவறுகளும், தோஷங்களும் நமக்கு எதுவுமே வராதுங்க. அதே மாதிரி இந்த தீபமானது 9 நாட்கள் முடிந்ததற்கு அப்புறமா அந்த தீபத்தை வந்து வாயால ஊதி அணைக்கிறது அப்படி பண்ணக்கூடாது. பூக்கள் வைத்து குளிர வைக்கணும். இப்படி அம்பாள வேண்டி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்பாள் படத்துக்கு முன்னாடி நவராத்திரி காலத்துல இந்த ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு நம்ம வழிபட்டா நமக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு எளிமையான வாழ்க்கை கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குங்க. இந்த மாதிரி தீபம் ஏத்தி நவராத்திரியினுடைய எல்லா நாட்களுமே வழிபடுறவங்களுக்கு துர்கா தேவியோட முழு அருள் பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க்கையில உள்ள எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விலகும். இந்த தீபம் அம்பாள் படத்திற்கு முன்னாடி ஏத்தி வச்சுட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை வேண்டுமோ அதை வேண்டி கேட்கிறப்ப அனைத்துமே நிறைவேறுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. எல்லா கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கை சுபிக்ஷமா சந்தோஷமா இருக்கும். இந்த நவராத்திரி விழாவானது நமக்கு செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. நமக்கு அக்டோபர் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும்
சரஸ்வதி பூஜையும், விஜயதசமியும் இருக்கு. அதனால செப்டம்பர் 22லிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 9 நாட்கள் தான் நவராத்திரி விழாக்கள். இந்த நாட்களில இந்த வீடுகளில வந்து இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வழிபடுங்க. நிச்சயம் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அது கூடவே உங்களுக்கு பிடித்த அம்பாளுடைய பெயர்களை பதிவிடுங்க. நிச்சயம் அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும் என்னைக்குமே நிறைஞ்சிருக்கும். இந்த பதிவானது உங்க எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.